1948 டிசம்பர் மாதம் 10 ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பிரகடனத்தை வெளியிட்டது. அந்த மனித உரிமை பிரகடனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பது அனைத்து மனித பிறவிகளும் சமமானவர்கள், அனைத்து மனித பிறவிகளும் சமமானவர்கள் என்பதுதான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பிரகடனத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆகவே உலக அளவில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று திருக்குறளே ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதைத்தான் பிறப்பால் அனைத்து மனித பிறவிகளும் சமமானவர்கள் என்பதை பிரகடனம் செய்திருக்கிறது. இந்திய அரசாங்கமும் அதிலே கையெழுத்திட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பாகுபாடு, ஒடுக்குமுறை, பாரபட்சம் என்பது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பதை மிகுந்த வருத்தத்தோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே இந்திய அரசியல் சாசனத்தினுடைய முகப்பிலே சொல்லி இருக்கிற சமத்துவம் என்கிற அந்த அடிப்படையான கோட்பாடு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் சமத்துவம் அனைவருக்குமானதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உடல், பொருள், ஆவி அத்தனையையும் நாம் செலுத்தி ஒரு இடைவிடாத போராட்டத்தை நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். அதிலே மிக முக்கியமான ஒன்று பட்டியல் சாதி பழங்குடி மக்கள் மீதான இந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் என்பது மிக முக்கியமானது. அதிலே எந்த விதமான சமரசமும் இல்லாமல் வீரியமிக்க போராட்டத்தை தமிழகமே பாராட்டுவது மட்டுமல்ல, இந்தியாவே பாராட்டத்தக்க வகையில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாபெரும் பணியை ஆற்றி இருக்கிறது என்பதிலே உண்மையிலேயே நாம் பெருமை கொள்ளலாம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் இது போன்ற பிரச்சனைகளில் வாக்கு வங்கியை பற்றி கவலைப்படாமல், தேர்தல் அரசியலை பற்றி கவலைப்படாமல், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் எங்களுக்கு எதை பற்றியும் கவலையில்லை, அவர்களுடைய சட்டப்படியான உரிமைகளை நிலைநாட்டுவதுதான் எங்களுடைய ஆகப்பெரிய கடமை என்கிற முறையிலே தான் நாம் இந்த போராட்டத்தை, இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம்.